ஹலோ வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்னன்னு பேசிட்டோம். இந்த கிளாஸில் சர்வீஸ் மாடல் ஆஃப் க்ளவுடு அன ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்குது சர்வீஸ் மாடல் பற்றி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இன்ஃபேக்ட் என்னது நிறைய சர்வீஸ் மாடல்ஸ் இருக்குது. டேட்டாபேஸ் ஆஸ் எ சர்வீஸ், ஸ்டோரேஜ் ஆஸ் எ சர்வீஸ், என்னது ஃபயர்வால் ஆஸ் எ சர்வீஸ், செக்யூரிட்டி ஆஸ் எ சர்வீஸ், நெட்வொர்க் ஆஸ் எ சர்வீஸ், கம்யூனிகேஷன் ஆஸ் எ சர்வீஸ், எனிதிங் ஆஸ் எ சர்வீஸ். சரியா, இவ்வளோ இருக்குது. ஸோ எல்லாமே சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அது ஒரு லெவலுக்கு போனால் எல்லாமே ஒன்று தான் தெரியும். அதனால் த்ரீ மேஜர் மாடல்ஸ் இருக்குங்க. இதில் ஒரு மட்டும்தான் இந்த மேபி இந்த கிளாஸில் நான் கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது என்னோட பர்சனலாக எனக்கு நடந்தது ஒரு ஸ்டோரி. சரியா, அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்கிறேன். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு போரிங் அடிக்கும். ஏற்கனவே சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, நீ ரொம்ப கதை பேசுகிற, நீ ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு. இது அப்படி ஓவராக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டாம், ஸ்டாப் பண்ணிவிடுங்க இஃப் யூ ஃபீல் தட். அப்படி இல்லை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேங்க, அவ்வளோதான். சரியா, நான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அந்த ஷேர் பண்ணும்போது நீங்கள் அது ரிலேட் பண்ணுவீங்க. அந்த ரிலேட் பண்ணால் ஈஸியாக நமக்கு சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இந்த எது இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன். அது ஓகே இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரியா, லெட் அஸ் கோ ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். யூ ஆர் இன் அ கம்பெனி. இதுதான் நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்கீங்க. அந்த கம்பெனியில் ஒரு ஹார்ட்வேர் ஃபிசிக்கல் சர்வீஸ் இருக்குது. ஃபிசிக்கல்னாலே ஹார்ட்வேர். இந்த ஃபிசிக்கல் ரேக் சர்வீஸ் இது. ஒரு ரேக் சர்வரை ஒரு மீடியமில் வாங்கணுன்னா ஒரு 3 lakhs ஆகும் மினிமம். லோ கான்ஃபிகரேஷனில் 2 lakhs, 1 lakh, 1.5 lakhs கிடைக்கும். இந்தியன் ருபீஸில் சொல்கிறேன், 3 lakhs கிடைக்கும். ஸோ இந்த 3 lakhs ஒரு வச்சு அந்த சர்வீஸ் எல்லாம் ரன் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப பழையசாக ஆகிடுச்சான். ஒரு ரன்னிங் ஃப்ரம் 6 years 7 years ரன்னிங்கில் இருக்கான். இப்போ அந்த கம்பெனி டிசைட் பண்ணுறான், இது ரொம்ப வருஷமாக ஓடுது. ஒரு வெப் சர்வர் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்குது, ஒரு டிபி சர்வர் இருக்குது. இந்த சர்வர்ஸ் எல்லாம் வேண்டாங்க, நம்ம வந்து இந்த சர்வர் ஸ்க்ராப்பில் போட்டுட்டு நியூ சர்வர் பர்ச்சேஸ் பண்ணி வரலான்னு. ஸோ நியூ சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம சர்வர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த சர்வர் பாஸ்கெட் அనే ஒரு வெப்சைட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா சர்ச் பண்ணி அப்புறமா பார்த்துக்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் என்ன சர்வர் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணி புதுசாக வாங்கலாம். இன்ஃபேக்ட் நான் அந்த மாதிரி ஒரு சர்வர் வாங்குகிற பிளானில் வந்துட்டேன். நான் வாங்குறதுக்கு தயாராகிட்டேன், பணம் கூட ரெடி பண்ணிட்டேன். அதான் என்னோடய ஸ்டோரி. சரியா, அப்புறமா நான் பண்ண ஒரு சின்ன ஸ்டெப்பு, அதோட டோட்டல் கான்செப்டே மாறிடுச்சு. சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ எப்படின்னா, இது அந்த கம்பெனியில் என்ன தேவை, 3 servers தேவை. அந்த 3 servers ரொம்ப பழசாயிடுச்சு. தே வாண்டட் டு லீவ், தே வாண்டட் டு த்ரோ ஆல் தி சர்வீஸ் அண்ட் பர்ச்சேஸ் நியூ சர்வீஸ். த்ரோ பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணி புதுசாக வாங்கி இந்த டேட்டா எல்லாம் மைக்ரேட் பண்ணி லாஸ்ட்டில் இது ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதான் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் பிளான் டு பர்ச்சேஸ் 3 new servers which is around each server 3 lakhs வந்தாலும் 3 servers 9 lakhs. அப்புறமா கேபிள், அந்த பவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh, டோட்டல் 10 lakhs தேவை. ஸோ 10 lakhs అనేది ஒரு சின்ன கம்பெனி ஆகட்டும் பெரிய கம்பெனி ஆகட்டும், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஹவெவர் கம்பெனிக்கு சர்வர்ஸாக யூஸ் பண்ண போகிறீங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அது ஒன்றுமே கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட். வாங்கலாம், வைக்கலாம், இதெல்லாம் ஓகே. ஆனால் இது என்ன சொன்ன, நீங்கள் தானே சொன்னால் இட்ஸ் யூ ஹியர். இப்போ நீங்கள் ஒரு சஜஸ்ட் பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் க்ளவுடு படிக்க போகிறீங்க. சரியா, நான் ப்ராமிஸ் பண்ணலை, நான் ஃப்யூச்சரில் என்ன எடுக்க போகிறேன்னு நான் சொல்லவே இல்லை. நான் நிறைய சொல்லிவிட்டு நான் பண்ணாமல் இருக்கிறேன். இது ரொம்ப தப்பு. இது எல்லாம் ஓவராக பேசிடுவாங்க, ஓவராக பில்டப் கொடுத்துட்டு அப்புறமா ஃபைனலாக எதுவுமே பண்ண மாட்டாங்க, தூசாயிடும். அந்த மாதிரி நான் பண்ணலை. இது வரைக்கும் நான் நிறைய பண்ணிட்டேன்னா, நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அப்புறம் நான் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் நான் பாட்டுக்கு நான்
ஒரு ஸ்மூத்தாக நான் இந்த கிளாஸஸ் தான் எடுத்துகிட்டே வரேன். நீங்களும் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க, பார்ப்போம் என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ ஃபைனல் என்ன சொல்ல வரேன், ஒரு நீங்கள் தானே இப்போ நீங்கள் உங்களுக்கு க்ளவுடு இங்கே படிக்க போகிறீங்களா, நீங்கள் சரியா ஒரு கம்ப்ளீட் க்ளவுடு கோர்ஸ் நீங்கள் இங்கே படிக்க போகிறீங்களா இந்த பிளேலிஸ்ட்டில். இதில் நீங்கள் இந்த படித்ததுக்கப்புறமா அந்த கம்பெனியில் வேலை செய்ய போகிறீங்களோ, அந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கா, இதெல்லாம் நான் ஒரு இமேஜினேஷனாக சொல்கிறேங்க சரியா. இது ரியலாக இந்த கம்பெனிஸில் இப்படியா நடக்குமா இல்லை வேறு அப்ரோச்சில் நடக்குமானது அது அப்புறமா நம்ம வச்சுக்கலாம். நான் சொல்கிற ஒரு இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. லேட்டராக அது ரியாலிட்டியாக நடக்குமா நடக்காதா, நடந்தால் அது எப்படி நடக்கலாம், அதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அது எப்படி அது கால்குலேட் பண்ணுவாங்க, அது ஆர்கிடெக்ட் என்ன, அதெல்லாம் நெக்ஸ்ட் திங் அது. ஸோ நவ் யூ ஆர் இன் அ கம்பெனி, the company wanted to purchase 3 rack servers which is cost 10 lakhs. ஸோ உங்களுக்கு க்ளவுடு தெரிஞ்சதுனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த கம்பெனியில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க, பாஸ் எனக்கு க்ளவுடு தெரியும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி சர்வர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இதெல்லாம் வைக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன், நம்ம க்ளவுடு வெண்டார்கிட்ட போகலாம். AWS இருக்காங்க, அஷூர் இருக்காங்க, GCP இருக்காங்க. நான் இப்போ எந்த க்ளவுடு பற்றி நான் பாயிண்ட் பண்ணி பேசலை சரியா, ஜென்ரலாக ஒரு க்ளவுடு. ஸோ 3 க்ளவுட்ஸ் பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அஷூர், AWS, GCPன்னு. இந்த அஷூர், AWS, GCP అనేది இப்போ மோஸ்ட் பாப்புலர் க்ளவுடு ப்ரொவைடர்ஸ், அதனால அவங்களோட பேரை யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் rather than purchasing physical servers in company, you can go to create virtual servers in cloud. virtual server இது அஷூரில் வர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவாங்க, AWSல இன்ஸ்டன்ஸ் அன்னு சொல்லுவாங்க, GCPயில் VM இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபன்னியாக இருக்கும். இவர் வர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்களா அஷூரு, இவர் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாரா, இவர் வந்து GCP VM இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவார். 2 பேர் சேர்த்து அவர் வச்சுட்டாரு பேர். சரி, பேர் எது வேணா ஆகட்டும், அது ஒரு வர்ச்சுவல் சர்வர். நீங்கள் ஹார்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு CPU பவர் இருக்கும், RAM இருக்கும், அதில் ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோரேஜ் இருக்கும், அப்புறமா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்கும், தென் SMPS, இந்த மதர் போர்டு, இந்த கேபிள்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதே க்ளவுடில் வர வர்ச்சுவல் சர்வர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் இங்கே என்ன கிடைக்கும், கம்ப்யூட் கிடைக்கும். யூ வில் கெட் கம்ப்யூட் பவர், அதான் CPU, RAM இருக்கும். தென் யூ வில் கெட் ஸ்டோரேஜ் தானே, ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் கிடைக்கும். தென் ஆப்வியஸ்லி நெட்வொர்க் NIC கார்டு ஃபார் கனெக்டிவிட்டிக்காக, IP அட்ரஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு க்ளவுடு வெண்டார்கிட்ட போய் இதே ரிசோர்ஸு வர்ச்சுவலைஸ்டாக நீங்கள் வாங்கி அந்த கம்பெனிக்காக ஓகே, கம்பெனிக்குள்ளே வாங்க முடியாதுங்க சரியா. நான் பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் அந்த சில மிஸ்டேக்ஸ் வரலாம், அதுக்கு மட்டும் சாரி. எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் எல்லாம் தமிழ் எல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச புரோக்கன் தமிழில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த சர்வர்ஸ் இந்த சர்வர் வர்ச்சுவல் மிஷின்னு நம்ம க்ளவுடிலேயே க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வர்ச்சுவல் மிஷின்னு நமக்கு என்ன தேவை, 3 சர்வர்ஸ் தேவையா, அதே 3 வர்ச்சுவல் மிஷின்ஸாக க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு ரிமோட்லி கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் ரன் பண்ண முடியும். ஸோ rather than purchasing hardware infrastructure in company, better you go to cloud, create the similar infrastructure in cloud which is known as virtual servers. This model அப்போ அந்த அஷூர் ஆகட்டும், AWS ஆகட்டும், GCP ஆகட்டும், இவங்க எல்லாமே இந்த சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்களே, வாப்பா என்னோட சர்வீஸ் இருக்கு, நான் வந்து ஒரு ஹார்ட்வேர் இன்ஃப்ரா கொடுக்குறேன், இப்போ நீ எடுத்து போயிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறியோ அதுக்கு மட்டும் நீ பே பண்ணுன்னு சொல்கிறாங்களே, இந்த சர்வீஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. I hope everyone understood what is infrastructure as a service. இதே தாங்க சிம்பிளான சொல்கிறதுக்கு, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இன்னும் நிறைய இருக்குது, நெட்வொர்க்கு பாயிண்ட் பண்ணி நிறைய டெஸ்டினேஷன்ஸு நிறைய இன்னும் காம்ப்ளெக்ஸாக மாற்றலாம். என்னோட கான்செப்ட் என்னென்னா, தெரியாதவங்கள வந்து அட்டன் பண்ணாலோ ஓ இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, இந்த மாதிரி ஒரு ப்ரொவைட் பண்ணுறதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான்னு தான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதில் என்னோட ஸ்டோரி என்ன, என்னோட ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே
நான் உங்களுக்கு ஒரு இது காமிக்கணும். என்ன பாருங்கள், இது அஷூரில் வர்ச்சுவல் மிஷின் இருக்குது. நீங்கள் இங்கே வர்ச்சுவல் மிஷின்ஸை க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஏடபிள்யூஎஸ்குள்ளே வந்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸில் EC2 இன்ஸ்டன்ஸில் போயிட்டு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணலாம். ஆர் நீங்கள் ஜிசிபியில் போயிட்டு கம்ப்யூட் இன்ஜினில் போய் VM இன்ஸ்டன்ஸ், நான் இப்போ சொன்ன வார்த்தை எல்லாமே நான் காமிச்சிட்டேன். ஓகேவா, எனக்கு எல்லாமே தெரியும். அஷூர் எடுத்துகிட்டு இருக்கேன், AWS GCP எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் அந்த வேர்டிங்லாம் காமிக்கிறேன். நான் ஐம் ஷோயிங் தட் வேர்டிங். ஓகே, ஸோ இப்போ என்னோடய பர்சனல் ஸ்டோரி என்னன்னு சொல்ல வரேன் பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி, இப்போ கிடையாது, ஒரு 10 இயர்ஸ் ஒரு 10-12 இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு சர்வர் பார்த்தேன். நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சான்ஸ்போர்ட்னு ஒரு இன்ஸ்டியூட்டு. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியா, அங்கே வந்து அந்த என்னோடய சார் கோட்டி ரெட்டி சார், ஸோ அவர் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு சர்வர் எடுத்துகிட்டு வந்தார். அது 128 GB RAM IBM சர்வர். அது 4 பேர் தூக்கிட்டு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே எடுத்துகிட்டு போகணும். அப்புறமா எடுத்துகிட்டு வந்தோம். அப்போல வந்து எனக்கு ஒரு ஆஸ் ட்ரீம், ஐ வாண்ட் டு ஹேவ் மை ஓன் சர்வர்னு. பாருங்கள், உங்களுக்கு இந்த போரிங் நடக்குது அப்படின்னா நீங்கள் இதோட விட்டுருங்க, இதோட கட்டு. சரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸு சாப்டர் க்ளோஸு. இப்போ நான் சொல்கிறது எல்லாம் சும்மா தேவையில்லாத என்னோடய ஸ்டோரி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும் இங்கே வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இல்லைனா இதோட விட்டுட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. அது நெக்ஸ்ட் கிளாஸில் வாங்க. அங்கே தான் நான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் எடுப்பேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்க்கு டெஃபினேஷன் கிளியர். அந்த டெஃபினேஷனாக காமிக்கணும்னா இவ்வளோ தான். இங்கே இருக்குது பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ டெஃபினேஷன் மீனிங்கு இட் டெலிவர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் CPU, ஸ்டோரேஜ், RAM, நெட்வொர்க் அண்ட் அதான் இன்னும் நெட்வொர்க் எல்லாமே அண்ட் அவுட் சோர்ஸ்ட் பேசிஸ் டு சப்போர்ட் என்டர்பிரைஸ் ஆப்ரேஷன்ஸ். அப்போ அது ஏதாவது ஒரு கம்பெனி என்டர்பிரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட என்டர்பிரைஸ் என்வாயன்மெண்ட்டுக்கு நடக்கிறது எல்லா டாஸ்க்குக்கு ஒரு அவுட் சோர்ஸ்டு வெளியில் வந்து எடுத்துருவாங்க. பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, வெளியில் வந்து எடுத்துருவாங்க. அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற வெண்டார்ஸ் இங்கே இருக்காங்கன்னு தான் ஒரு டெஃபினேஷனு. இது கிளியர். இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி உங்களுக்கு வேண்டானா ஸோ தயவு சேர்ந்து விட்டுட்டு நீங்கள் வேறு கான்செப்டுக்கு ஜம்ப் பண்ணிவிடுங்க. ஆர் எல்ஸ் ஏதோ பார்க்கலாம், இவன் என்ன சொல்ல வரான்னு பார்க்கலன்னா நீங்கள் கவனிங்க. தேங்க்யூ. இப்போ 128 GB RAM அந்த சர்வர் அன்றைக்கே நான் பார்த்து நான் முடிவு பண்ணிட்டேன், நான் எனக்கு ஒரு சர்வர் வேணும். ஐ வாண்ட் டு ஹேவ் மை ஓன் சர்வர். அப்போ என்கிட்ட லேப்டாப் இருக்குது, 16 GB லேப்டாப். அதில் என்னால் 20 VMs ரன் பண்ண முடியும். அது வேறு லெவலில் யூஸ் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் அதே லேப்டாப் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஆனால் எனக்கு ஒரு சர்வர் வேணும். அந்த ஆசை அப்படியே இருந்துச்சு. அப்புறமா 2020 கரோனா, அது ஸ்டாப்பு. அந்த கம்பெனி விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். சரிண்ணே. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரீலான்சரை தான் இருந்தேன். ஓகேவா, நிறைய பர்சனல் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எந்த கம்பெனிக்கு போகலன்னா அப்போ ஸோ பர்சனல் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எடுத்திருக்கேன். இதில் முடிவு பண்ணிட்டேங்க, பைசாலாம் ரெடி. ஓகேவா, அமேசானில் போய் டெல் எட்ஜ் சர்வர் அது டிசைட் ஆகிட்டோம், இந்த சர்வர் தான். அந்த அமேசானில் கார்ட்டை கூட ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, இது இப்போ நான் கிளிக் பண்ணி பை நவ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா, 3.5 lakhs ஆஃபரில் 3 lakhs rupees வருது. அமௌண்ட் ரெடி, இது பர்ச்சேஸ் பண்ணிடணும். இது என்னோட ட்ரீம். அதான் சில பேரோட ட்ரீம் இருக்கும் தானே, அந்த என்னது கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு. எனக்கு அதெல்லாம் இருக்குது. பட் என்னோடக்கு சர்வர் வேணும். அதான் பாயிண்ட். ஐ வாண்ட் சர்வர். இப்போ இந்த சர்வர் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் ஜஸ்ட் ஒன் டே நான் என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன பேப்பர் எடுத்தேன், நோட்ஸில் எடுத்துகிட்டு சர்வர் வாங்கினா எனக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, சர்வரு வாங்கலைன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஐ மீன் சர்வர் வாங்கினா என்ன சேலஞ்சஸ் இருக்குது எனக்கு. அதான் மெயின் சேலஞ்சஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்களே. சர்வர் வாங்கினா ஃபஸ்ட்டு ட்ரீம் கம் ட்ரூ. ஓகேவா, மை ட்ரீம் என்ன சர்வர் வாங்கணுன்னு ஒரு ஆசை. அப்பா சூப்பர், இது ஒன்று. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. உன்னை இஷ்டத்துக்கு நீங்கள் எப்போ வேணால் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம்.
அது அவ்வளோதான். கேஷுவலாக நம்ம இப்போ நிறைய சர்வர்ஸ் எல்லாம் நிறைய விஎம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். சூப்பர். அந்த பீரியடில் தான் நான் இந்த யூடியூபோட மல்டி டொமைன் சிங்கிள் டொமைன் கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகேவா? அந்த பீரியடில் தான் நான் இந்த சிங்கிள் டொமைன் மல்டி டொமைன் அப்போ அது பயங்கரமாக பிளான் பண்ணேன். 20 சர்வர்ஸ் எடுத்துகிட்டு யாருமே பண்ண முடியாத லெவலில் பண்ணணும் அந்த விண்டோஸ் சர்வரு. அவ்வளோ இந்த யூடியூப்பில் தமிழில் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் திருப்பி இந்த வீடியோஸ் தான் பார்க்கணும், வேறு வீடியோஸ் பார்க்கக்கூடாது, இல்லை இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு 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 வெறித்தனமாக இருந்தேங்க. அந்த பேப்பரு அந்த ஒரு 10 மினிட்ஸு டோட்டலே மாற்றிடுச்சுங்க எனக்கு. அப்போவே எனக்கு க்ளவுட் எல்லாம் தெரியும், அஜூர் எல்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கும், நான் சர்வர் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வீட்டில் வச்சுட்டா என்ன சேலஞ்சஸ். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து பேமெண்ட்டு 3 lakhs. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே சரி, நீ தான் நம்ம தொழிலே இதே தான், இதான் பண்ணுறோம், சரி ஓகே வாங்கிடலாம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து ஸ்பேஸ். ஏன்னா நான் இருக்கிறது ரொம்ப சின்ன வீடு, அதுக்கு ஸ்பேஸ் வேணும். சரி, நான் இருக்க பக்கத்துலேயே நான் வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஆனால் பவர் கொடுக்கணும். ஆப்வியஸ்லி பவர் இல்லைன்னா எப்படி அந்த சர்வர் நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு நீ ஏசி போடணும். ஏசி ஆல்ரெடி வேறு ரூமில் இருக்க, நான் இருக்க ரூமில் இல்லை. சரியா? நான் இருக்க ரூமில் சின்ன ஃபேன், அது ஸ்லோவாக தான் சுற்றும். ஏன்னா இல்லைன்னா சவுண்ட் வரணும். இப்போவே நிறைய சவுண்ட் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த சர்வர் வாங்கினா அது இன்னும் பயங்கரமான சவுண்டு குயின்னு ஓடும். அப்போ அந்த சவுண்டு நான் அந்த சர்வர் ரன் ஆகும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது, கிளாஸ் எடுக்க முடியாது, மீட்டிங் எதுவுமே பண்ண முடியாதுங்க. சர்வர் அவ்வளோ சவுண்டு இருக்கும். நைட் டைமில் அசல் ரன் பண்ண முடியாது. ஓகேவா? எதுக்காகனா பசங்கள் இருக்குவாங்க, அவங்களுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு. இந்த மாதிரி திங்க் பண்ணால் ப்ராப்ளம்ஸ். இன்னும் என்ன, நான் அடிக்கடி ஊருக்கு போவேன். சரியா? ஆந்திராவுக்கு போவேன். அப்போ ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போனால் அவள் 4 வாட்டி எடுத்துகிட்டு போய் வந்துட்டேன்னா அவ்வளோதான், சர்வருக்கு ஸ்க்ராப் தான் போகணும். இப்போ ஸ்க்ராப்பில் போய் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு எனக்கு ஒருவேளை நான் ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு VPN எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். அப்போ VPN வேணும்னா எப்போவுமே ஆனில் இருக்கணும்னா யூபிஎஸ் வேணும். அந்த யூபிஎஸ் பேட்ரி பவரை, அது ஒரு மோடம் வாங்கணும், பப்ளிக் IP வாங்கணும், அது ஒரு செட்டப் பண்ணணும், சர்வர் ஆன்லேயே இருக்கணும், ஆஃபே ஆகக்கூடாது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி பில் கூட அதிகமாக வரும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 3 lakhs மட்டும் இல்லை, அந்த ஏசிக்கு பவருக்கு அப்புறமா ஒரு 1000-2000 rupees எக்ஸ்ட்ராவாக தான் வரும் மந்த்லி எனக்கு. இது எல்லாமே எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ட்ரீம் மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்களேன், எனக்கு சர்வரே தேவையில்லை. என்னோட கனவு எனக்கு அது வேணும். சரியா? அப்படின்னு நான் எடுத்து பக்கத்தில் வச்சிட்டேன்னா எனக்கு அது சர்வரே தேவையில்லைங்க. ஆனால் எனக்கு வர்ச்சுவல் மிஷின்ஸ் வேணுமே. என்னோடய லேப்டாப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நான் யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணணும், மல்டி டொமைன்ஸ் பண்ணணும், நிறைய கமிட்மெண்ட் பண்ணியிருக்கேன். மல்டி டொமைன் எல்லாம் பண்ணணும், சிங்கிள் டொமைன் பிளேலிஸ்ட் எல்லாம் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு அந்த லேப்டாப் சப்போர்ட் பண்ணாது. என்ன பண்ணலான்னா அப்போ தான் ஒரு தாட் வந்தது. சரி ஓகே, பண்ணு, நீ வந்து அஷூர் ஃபஸ்ட்டு AWSல போய் 5 வர்ச்சுவல் சர்வர்ஸு க்ரியேட் ஆகிறதுக்கு எவ்வளோ பாருன்னு பார்த்தோம். 5 வர்ச்சுவல் சர்வர்ஸ் நீங்கள் AWSல க்ரியேட் பண்ணணும். ஈச் வர்ச்சுவல் சர்வர் என்னோடய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு 15 rupees ஏதோ வந்தது. எனக்கு கரெக்டான ஆப்பே இல்லைங்க. ஸோ நான் ஒரு ரேண்டமாக சொல்கிறேன். ஒரு டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு 15 ஸ்டோரேஜ் எல்லாம் சேர்த்து பர் ஹவருக்கு 30 rupees ஈச் சர்வர். அந்த மாதிரி 150 rupees ஆயிடுச்சு எனக்கு. இந்த நம்பர் ஞாபகம் இருக்குது எனக்கு. 150 rupees அந்த காஸ்ட்டு, IP, நெட்ஒர்க்கு, 1 ஹவரோட செலவு இது. AWSல நான் 5 சர்வர், ஓகேவா, நான் AWSல போய் ஒரு 5 சர்வர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 5 சர்வர் 1 ஹவர் ரன் பண்ணதுக்கு என்னோட 150 rupeesங்க. ஓகேவா? ஈச் சர்வர் 30 rupees. ஓகே, அதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். சரி ஓகே, 150 rupeesனா ஒரு வீடியோ பண்ணதுக்கு எனக்கு 2 hours தேவை. வீடியோ ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறமா ஒரு வாட்டி வீடியோ பண்ணணும். ஸோ 1 hour ப்ராக்டிஸ், 1 hour வீடியோ அப்படின்னா 300 rupees வரும். சரி ஓகே, நம்ம வாரத்துக்கு ஒரு வீடியோ தானே பண்ணுறோம், வாரத்துக்கு 300 rupees. 3 lakhs எங்கே இருக்குது, 300 எங்கே இருக்குது?
அப்போ நம்ம டோட்டல் வீடியோஸ் பண்ணி முடிச்சிட்டா திருப்பி அந்த சர்வரே நமக்கு தேவையில்லையே, அப்போ ஏடபிள்யூஎஸே சூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஏடபிள்யூஎஸ்க்கு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஏடபிள்யூஎஸ்ன்னு. அதுக்கப்புறமா அஷூர் தெரியும் எனக்கு. சரி ஏடபிள்யூஎஸில் அவ்வளோ இருந்தால் அஷூரில் எவ்வளோ இருக்கும் ஆனால் வந்தேன். சரி அஷூரில் 5 வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணதுக்கு எவ்வளோ, 5 VM க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது அதோட காஸ்ட்டு ₹100 கிட்ட வந்தது, 80 to ₹100. இதே கான்ஃபிகரேஷனில் இது கம்மியாக கொடுக்குறேன். ஓகேவா? சரி AWS கேன்சல். ஃபஸ்ட்டு என்ன கேன்சல்? சர்வர் கேன்சல். இப்போ AWS கேன்சல். அஷூருக்குள்ளே நான் செட்டப்பு பண்ணிட்டேன். என்ன செட்டப் பண்ணிட்டேன்? 5 VM க்ரியேட் பண்ணிட்டேன், 5 வர்ச்சுவல் மிஷினில் AD இன்ஸ்டால் பண்ணேன், சைல்டு டொமைன் போட்டேன். ஆனால் அந்த அஷூரில் இருக்க சின்ன ப்ராப்ளம் என்னென்னா ப்ரெஃபர்ட் DNS செட் பண்ணாலே VM டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போ இது ப்ரெஃபர்ட் DNS செட் பண்ணாமல் AD ஒர்க்கே பண்ண முடியாது. அந்த ப்ரெஃபர்ட் DNS செட் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் லெவலில் இன்னொரு VM க்ரியேட் பண்ணணும். ஸோ இது ஒரு பப்ளிக்காக இருக்கும், இதெல்லாம் ப்ரைவேட்டாக இருக்கும். இந்த பப்ளிக்குள்ளே போய் இந்த ப்ரைவேட் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறது. இது எனக்கு ஒரு 1 hour வீடியோ பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி 3 hours நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த செட்டப்பு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி என்னடா இப்படி இருக்குது, ஆனால் காஸ்ட்டு ஓகே தான், ₹100 காஸ்ட்டு. 2 hours ரன் பண்ணாலும் ஓகே ஜாலி, $200. பட்டு இட் மேட்டர்ஸ் ஃபார் மீ, டைம் மேட்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு தாட் வந்தது. சரி ஓகே இவர் பண்ணுனேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் தெரிய வந்தது என்னென்னா, ஒரே ஒரு அஷூர் VM க்ரியேட் பண்ணி அந்த அஷூர் வர்ச்சுவல் மிஷினில் ஹைப்பர்-V அనే ஒரு சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் 5 வர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? 5 வர்ச்சுவல் மிஷின்ஸ். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி செட்டப் நான் இங்கே பண்ணியிருப்பேன். இதோ இங்கே இது கிடையாது, சிங்கிள் டொமைனு, இது நேம் ரெசல்யூஷனு, எங்கே வர்ச்சுவலைசேஷன் வீடியோ, அது இது பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோஸ் பண்ணியிருப்பேன் இங்கே. இதோ நெஸ்டட் வர்ச்சுவலைசேஷன் பேரில் இங்கே ஆக்சுவலி இந்த வீடியோ அதை பற்றி தான். இது ஆட் ப்ளே ஆகுது, ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணிடுறேன். பாருங்கள், வாட் இஸ் நெஸ்டட் VM, கிரியேட்டிங் VM இன் அஷூர், இதெல்லாம் நான் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? எக்ஸாக்ட்லி அப்போ அந்த டைமில் எல்லாம் பண்ணுங்க. இது நீங்கள் அந்த டேட்டை தான் பார்த்துக்கோங்க எப்போன்னு. கரெக்டாக 3 years பேக். ஓகேவா? இதான் நடந்துச்சு அப்போ அந்த டைமில். சரி ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணி போட்டுக்கணும். இப்படி தான் இங்கே இந்த எப்படி VM க்ரியேட் பண்ணேன், அதுக்குள்ளே எப்படி போனேன், எப்படி ஹைப்பர்-V VM க்ரியேட் பண்ணேன், ஹைப்பர்-V இன்ஸ்டால் பண்ணேன், அதுக்குள்ளே எப்படி VM க்ரியேட் பண்ணது அங்கே நான் க்ரியேட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அஷூரில் க்ரியேட் பண்ண வர்ச்சுவல் மிஷினோட காஸ்ட்டு எனக்கு ₹30 தான். ஆனால் அதுக்குள்ளே ஹைப்பர்-Vயில் க்ரியேட் பண்ண எல்லா வர்ச்சுவல் மிஷின் எல்லாமே ஃப்ரீ. அப்போ எனக்கு எங்கே 3 lakhs to 30 lakhs கிட்ட வந்தாச்சு. இப்போவும் என்கிட்ட அந்த வர்ச்சுவல் மிஷின் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா, யூடியூப் VM அనే பேரில் இருக்கா. இந்த வர்ச்சுவல் மிஷின் தான் பற்றி தான் நான் கதை சொல்லிகிட்ருக்கேன். இது ஏன் இதெல்லாம் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசுனது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேங்க. ஸோ இந்த வர்ச்சுவல் மிஷின் இருக்குது, இதான் பப்ளிக் IP. நான் பப்ளிக்காக நான் காமிக்கிறேன். நீங்கள் யாரும் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கும். சரியா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இன்ஃபேக்ட் ஒரு ஹைப்பர்-V வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி அதில் 5 VMs க்ரியேட் பண்ணதுனால எனக்கு ₹30. அப்போ 3 lakhs to ₹30 வந்துட்டேன். ₹30. இப்போ நான் அந்த VM ஒரு 1 hour ஆன் பண்ணிட்டேன்னா ₹30. அதுவும் ரொம்ப ஜாஸ்தி தான் சொல்கிறேன். 20 ஏதோ சம்திங் நம்பரில் தான் இருக்கும் அது. ஸோ அவ்வளோ தான் எனக்கு காஸ்ட் அந்த VM நான் ரன் பண்ணினேன். ஸோ அல்டிமேட்லி ரிசல்ட் என்னென்னா, நான் ஒரு ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்குறது பதிலாக ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி என்னோடய டாஸ்க் என்ன நடக்க வைக்கணும் அதெல்லாமே இங்கே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருந்துச்சுன்னது அப்போ தாங்க நான் ரியலைஸ் ஆனேன். நான் ஊருக்கு போவேன் அடிக்கடி. ஊருக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இன்னொரு சின்ன லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போவேன். அந்த லேப்டாப்பில் நான் கனெக்ட் ஆகிடும், ஆன் பண்ணிவிடும். இப்போ ரீசெண்ட்லி இப்போவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 1-to-1 எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிக்கிறாங்க. அவங்க இந்த நான் எடுக்கிற க்ளவுட் வேறு கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கிறேன்.
ஓகேவா, ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி அந்த 1-to-1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எடுக்கிறேன். அந்த ஆனால் ரொம்ப பேசிக் தெரியாமல் சப்ஜெக்ட் ஒன்றுமே தெரியாமல் வராங்க, அவங்களுக்கு நான் எடுக்கும்போது ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு நானே லேப் செட்டப் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த பேசிக்ஸ் லேப் செட்டப் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆனால் நான் ப்ரொவைட் பண்ணல, அது அஷூரோட வர்ச்சுவல் மிஷின். அவங்கள அந்த ஐபியும் பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே லாகின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லுவாங்க, சார் சுவிட்ச் ஆன் விஎம் ஆன் பண்ணி கொடுத்துருவேன். அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க, ஃபுல்லாக அவங்கள ரெடி பண்ணிப்பாங்க. டெலிட் பண்ணாமல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ அவங்கள எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, திருப்பி வருவாங்க, மறுபடியும் ரீவர்ட் பண்ணுறது, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது, தேவையில்லாத போது ஸ்டாப் பண்ணிவிடுவோம், இருக்கும்போது ஸ்டார்ட் இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆயிடுச்சு தெரியுமா? நான் எதுக்கு இது தேவையில்லாமல் எல்லாம் சொன்ன தெரியுமா? நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் வீடியோவில் கட் ஆகிருந்தீங்கன்னா ஓகே, பட் நீங்கள் கட் ஆகாமல் நீங்கள் ஃபுல்லாக இந்த நான் சொல்கிற இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இது வரைக்கும் இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். நான் ஒரு இண்டிவிஜுவலுங்க, என்னை ஒரு இண்டிவிஜுவலுக்கே என்னோட ஒரு இண்டிவிஜுவலுக்கு எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் ஆயிடுச்சு இந்த க்ளவுடு. இப்போ ஒரு கம்பெனிக்கு எந்த லெவலில் பெனிஃபிட் இருக்கும் అనేది உங்களோட இமேஜினேஷனுக்கு விட்டுறேன், சரியா? ஸோ க்ளவுட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் ஃபார், இது ரொம்ப காலமாக போயிட்டுருக்குது. பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ சம்திங். தோஸ் ஹூ கேம் டு நியூவாக இங்கே க்ளவுட் படிக்கிறீங்களே அவங்களுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சு ஒர்க் பண்ணி எக்ஸ்பர்ட் ஆகி இருக்க ஆளெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை. ஸோ யார் இங்கே புதுசாக படிக்கிறீங்களோ ஃபார் தெம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் ஆல் திஸ். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப். இந்த கிளாஸ் இங்கே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன், எனக்கும் ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாஸு பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸு அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் ரெண்டுமே சேர்த்து முடிச்சிடுறேன். ஸோ see you இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.